ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாஜிக் டீச்சர். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 10.2 சர்க்கிள்ஸ் சாப்டர் நம்பர் 10ல் வந்து இந்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வி ஷுட் ரிமெம்பர் சம் திங்ஸ். ஓகே, திங்ஸ் டு ரிமெம்பர், த பேசிக் திங்ஸ் டு ரிமெம்பர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த சர்க்கிளில் இது சென்டர் ஓன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் எனி பாயிண்ட் ஃப்ரம் எனி பாயிண்ட் இன்சைடு த சர்க்கிள், இந்த சர்க்கிள்குள்ளே ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூ கேனாட் ட்ரா எனி டேஞ்சன்ட். இந்த பாயிண்டில் எந்த டேஞ்சன்ட்டும் இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா திஸ் இஸ் சீக்கண்ட். எந்த டேஞ்சன்ட்டுமே நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. ஓகே, இன்கேஸ் a point on the any point on the circumference, இப்போ இங்கே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா we can draw one tangent இல்லையா? we can draw one tangent. இன்கேஸ் any point outside the circle, external point அது. ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது, we have a circle and we have any external point, எங்கேயாவது external point. From here we can draw two tangents. From this point we can draw two tangents to the circle. Okay, இதை ஓன்னு வச்சுக்கிட்டீங்க, இதை P, T, Q, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் T and Q, இது வந்து ஓன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பிடி ஆல்வேஸ் ஈக்குவல் டு பிக்யூ. இதை வந்து லென்த் ஆஃப் டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். பிடியை என்ன சொல்லுவோம்? லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். ஓகே, இந்த பிக்யூ ஒரு டேஞ்சன்ட்டு, இது ஒரு டேஞ்சன்ட்டு. இப்போ இந்த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் வந்து வில் பி ஈக்குவல். ஓகே, ரெண்டோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். Okay, then in case we have a circle, we have a circle. Okay, again see, it's not an exact circle. We have a circle. Okay, point O, and we have tangent from a external point, and this is radius. Okay, and if you join this also, just join this one, right? This is O, this may be P or A or B, whatever it is, P, Q, R. It's our convenience to make some letters to represent the points. Okay, now you can say that what is this shape? Actually this is a quadrilateral. Okay, this is a quadrilateral. Okay, quadrilateral என்ன? O, this is Q, this is R, this is P. Okay, quadrilateral அப்படின்னா தமிழில் நாற்கரம்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது a area closed by 4 different length of lines or whatever it is called quadrilateral. Okay, ஒரு quadrilateralல இந்த ஆங்கிள்ஸ், இந்த 4 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 360 டிகிரி வரும். ஓகே, ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 180 வரும். சேம் லைக் தட் ஒரு குவாட்ரிலேட்டரலோட 4 ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி டோட்டலி 360 டிகிரி. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் டேஞ்சன்ட் வில் மேக் 90 டிகிரி வித் த ரேடியஸ் ஆஃப் ஆரிஜின். ஓகே, இந்த ஆரிஜினோட ரேடியஸ் கூட இந்த டேஞ்சன்ட் எவ்வளோ டிகிரி இது பண்ணோம்? 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 90, திஸ் இஸ் 90. இப்போ
இதோட வேல்யூ இல்லைன்னா இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு வேல்யூ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 120ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 120 + 90 + 90 180, டோட்டலி 300 ஆச்சா. அப்போ இதையும் சேர்த்துனா எவ்வளோ வரணும்? 360 வரணும். 360 - 300 60. இந்த ஆங்கிள் வேல்யூ இஸ் 60. இது வந்து பேசிக் திங்ஸ். அப்போ நம்ம இது என்ன சொல்கிறோம்? ஆங்கிள் O அண்ட் ஆங்கிள் P ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பேசிக்ஸ், சரிங்களா? அதாவது ஓவும் பியும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 வரணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 180 இருக்கு இல்லையா? 90 90 180 ஆச்சு. பேலன்ஸ் 360ல் 180 போச்சுன்னா 180 இருக்குது. ஸோ சம் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 360 டிகிரியில் 360 டிகிரியில் 90 + 90 180 டிடக்ட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இது ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் 180 இருக்கணும். 360 - 90 270 - 90 இஸ் 180. சரியா? இப்போ 90 + 90 இஸ் 180. 360 டோட்டலாக இருக்கணும். 360ல் 180 போயிடுச்சு அப்படின்னா we have பேலன்ஸ் 180. அந்த 180 வந்து ஆடிங் O and P will give 180. இன்கேஸ் இது வந்து 100ஆக இருந்தால் இது 80ஆக இருக்கும், 110ஆக இருந்தால் 70ஆக இருக்கும், 120ஆக இருந்தால் இது 60ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி O and P ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஏன் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம்? ஆடிங் அப் ஆஃப் ஆங்கிள் O and P இஸ் 180 டிகிரி. அதனால் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஒன் மோர் பேசிக் இஸ் தேர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have 2 circles which are concentric circles. Concentric circlesனா என்ன? we have 2 circles. அதாவது இது என்ன சொல்கிறோன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? ப்ளஸ் சேம் சென்டர் ஆஃப் ஆரிஜின். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்கண்ட், இது என்ன சொல்கிறோம்? சீக்கண்ட் ஆர் கோடுன்னு சொல்கிறோம். கோட். இந்த கோடை வந்து இதோட ரேடியஸ் என்ன பண்ணணும்னா இதை பைசெக்ட் பண்ணணும். பைசெக்ட் பண்ணோன்னா 90 டிகிரியாக பைசெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸசைஸ் சம்மெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். Okay, so what's the first sum? See, the first sum is, the first one is, from a point Q the length of the tangent to a circle is 24 cm. ஃபஸ்ட்டு நம்ம இதே கிளியராக நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணுறதுக்காக சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். சென்ட்ரு O. ஃப்ரம் எ பாயிண்ட் Q, எங்கே வேணாலும் நீங்கள் இங்கே வைக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம் அவுட் சைடு த circle. Okay, it's a external point. From Q the length of the tangent, there is a tangent, sorry straight வரல, there is a tangent. Okay, to a circle is 24 cm. இந்த tangent ஓட 24 cm கொடுத்துட்டாங்க. this is radius. Okay, and the distance of Q from the center is 25 cm. Distance in the Q-word distance from the center, this is 25 cm, right? We know that the tangent will make 90 degree with the radius of the circle. Okay, the radius of the circle is, we have to find out the radius. Okay, using Pythagoras theorem நமக்கு ஆல்ரெடி தெரியும். OQ squared is equal to, இது Pன்னு வச்சுக்கலாம் இங்கே.
OQ squared is equal to PQ squared plus PO squared இல்லையா? அப்போ இந்த PO squared அது ஃபுல்லாக எழுதிடலாம். OQ squared is equal to PQ squared plus PO squared. PO or OP squared. ஓகே, we need OP இல்லையா? அப்போ இந்த PQ இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ OP squared is equal to OQ squared minus, இது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும், PQ squared. ஓகே, அப்போ OQ எவ்வளவு 25 ஸ்கொயர்ட் மைனஸ் PQ எவ்வளவு 24 ஸ்கொயர். 25 625. நீங்கள் 1 to 25th வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 625 minus 24 squared is 576. ஸோ திஸ் இஸ் 5 minus 6 is 15 minus 6 is 9. Here we have 1. So it is 11 minus 7 is 4. 5 minus 5 is 0. So OP squared, OP is radius, right? So R squared is 49. So R is equal to root 49, which is equal to root 7 into 7, 7 centimeter. So R is equal to 7 centimeter, right? ஓகே, இது வந்து ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால 2 7க்கு ஒரு 7 அவுட் ஆஃப் த ரூட் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். செகண்ட் கொஷின். இன் ஃபிகர் 10.11 you just keep your textbook. It is given, the figure is given, the picture is given. If TP and TQ are the two tangents to a circle with the center O, so that POQ is 110 degree, then angle T, right? Actually this is already we learnt about it. Okay, there's a circle with center O, there is a outside point T. Okay, so from this point we can have two tangents, right? And if you join this is the radius, right? Now OT, this is P and Q, it is given, it is 110 degree. Okay, we have to find out the angle of T. Already we discussed about it இல்லையா? Normally it's a quadrilateral. இது வந்து 90 degree மேக் பண்ணும் இல்லையா? Tangents will make 90 degree with the radius of the center. இது கூட இப்போ டோட்டலி எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். 1 2 3 4 ஆங்கிள்ஸையும் சம் பண்ணிங்கன்னா 360 டிகிரி வரணும். ஏன்னா இது குவாட்ரிலேட்ரல். ஓகே, குவாட்ரிலேட்ரல் sum of all angles will be equal to 360 degree for a quadrilateral. Already we know that this is 90 degree and this is 90 degree, right? Because tangents will make 90 degree with the radius. This is given. இப்போ டோட்டலாக பாருங்கள், this angle P plus O plus angle Q plus T should be 360 degree இல்லையா? ஓகே, இப்போது நமக்கு தெரியும் P is 90 degree plus O is 110 degree, Q is 90 degree, T we don't know, that is 360 degree, right? Add all these things, 90 plus 110 is 200, 290, right? 290 degree plus angle T is equal to 360 degree, right? We need angle T. If it goes there, 360 degree minus 290, which is equal to 70 degree, right? So the answer is 70 degree. Got it? Okay, now see, if tangents PA and PB from a point P to a circle with center O are inclined each other at an angle of 80 degree. Okay, same like that. Third sum,
we have a circle, center point of O, and PB means P is the external point, A is on the circle and B is on the circle. A is on the circle and point B on circle. Sorry, didn't notice this. Okay, O is the center of circle. PA and PB are the tangents drawn to a circle, and this is radius to the center, right? Now point P to a circle with center O are inclined. PA and PB are inclined with each other. Inclined means it is going out, right? So this angle is given, that is 80 degree. Already we know that this is 90, this is also 90. We have to find out this one, right? So 90 plus 90 is 180 plus 80. 90 plus 90 is 180. 180 plus 80, 260, right? So totally we have angle of POA, right? So we should find this one. We should find this one, not this total thing. Okay, so we know that the sum of 3 angles is 260, sum of 4 angles is 360, right? So 360 minus 260 will give the another angle, that is 100 degree. It is totally 100 degree. So what will be half of this? This is the bisector, right? This line is bisector of this angle. So this will be half of this angle will be half of this angle. So 100 by 2 is 50. So the answer is option A, 50 degree, right? Okay guys, I'll see you in next video with other sums. Thank you.